வையகராணி மண்ணீடிலே புனித மாதுளி வான்லோகராணி வையகராணி மண்ணீடிலே புனித மாதுளி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 23ஆம் நாள் என்று அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையிலே நாம் சொல்லக்கூடிய இன்னொரு மன்றாட்டு, நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று. பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை, பல நிகழ்வுகளை ஒன்று திரட்டி அன்னையாம் திரு அவை அன்னை மரியாளை இந்த நீதியின் கண்ணாடியே என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு எடுத்து வந்திருக்கிறது. இந்த நீதியின் கண்ணாடியே என்று சொல்லக்கூடிய லத்தீன் மொழியிலே இந்த வார்த்தை ஸ்பெக்குலியம் ஜூபிசியாலே என்ற வார்த்தை. இது ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுக்கின்ற பொழுது மிரர் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை தான் நம்முடைய தமிழில் மொழிபெயர்க்கின்ற பொழுது நீதியின் கண்ணாடியே என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. பழைய தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது தர்மத்தின் கண்ணாடியே என்று அழைக்கிறார்கள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படி அன்னை மரியாளுக்கு இந்த நீதியின் கண்ணாடியே என்று அழைப்பதன் காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே நாம் வேதத்தை புரட்டி பார்த்தோம் என்றால், யூத குல முதல்வர்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் குலத்தை சார்ந்த இந்த குல முதல்வர்களுக்கு பிறகு எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய பார்வையில் எதுவெல்லாம் தீயது என காணப்பட்டதோ அதை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். எவையெல்லாம் கடவுளுடைய பார்வையில் தீயது என காணப்பட்டதோ அதை அவர்கள் செய்தார்கள். செய்தவர்கள் மடிந்து போனார்கள். இன்னும் அவர்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக இறைவன் நீதி தலைவர்களை ஏற்படுத்தினார் என்பதைத்தான் நாம் நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்க கேட்கின்றோம். இப்படி இறைவன் அந்த நீதி தலைவர்களை உருவாக்கி தன்னுடைய அன்பின் பாதையில் மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இறைவன் வகுத்த திட்டம்தான் நீதி தலைவர்கள் தோன்றியது. அந்த வரிசையில் புதிய ஏற்பாட்டு வழிமுறையில் பார்க்கின்ற பொழுது, நம் அனைவருடைய மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த மக்களினம் அனைவருமே மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளுடைய ஒற்றை வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்ற அந்த வார்த்தைக்காக இந்த ஒட்டுமொத்த உலகமே காத்து கொண்டிருந்தது. அதுதான் நம் அன்னை மரியாள் உச்சரித்த வார்த்தை. அந்த அளவிற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை நீதி உள்ளவளாக, கற்பு நிறைந்தவளாக, உண்மை நிறைந்தவளாக, கடவுளுக்கு உகந்தவளாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த அன்னை மரியாளை மனைவியாக ஏற்றுக்கொண்ட யோசேப்பு கூட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தை கூட நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் ஒரு நீதிமான் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. எனவே தன் மகனை வளர்க்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் மனிதன் யோசேப்பு கூட நீதிமானாக இருக்க வேண்டும் என்று தந்தை கடவுள் விரும்பி அந்த வளர்ப்பு தந்தையை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்றால், தன் மகனை கருதாங்கக்கூடிய பெண்ணானவள் எப்படி நீதி உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதை ஏன் கடவுள் நிர்ணயிச்சிருக்க மாட்டார்? இந்த அளவிற்கு அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக இறைவனுக்கு உரியவளாக, நீதி உள்ளவளாக வாழ ஆரம்பித்தாள். எனவேதான் அன்னை மரியாள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். நம்முடைய அறிவியல் உலகம் அழகாக சொல்லுகிறது, ஒரு கண்ணாடியானது எப்படி சூரிய ஒளியை உள்வாங்கி அதையே சரியாக பிரதிபலிக்கிறதோ, எந்த விதமான பழுதும் இல்லாமல், அதே போல அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக இந்த மன்னக பயணம் முடிகின்ற வரையில் இறைவனுடைய அருளைய ஆச்சரியம் தன்னகத்துக்குள் பெற்று அதை சரியாக இந்த மண்ணுலகில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார், எந்த விதமான பழுதுமின்றி.
இப்படித்தான் அன்னை மரியாள் நீதியின் கண்ணாடியாக நம் கண்முன்னே அவள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்நாளிலும் எப்படிப்பட்ட பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்? இறைவன் நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த புனிதமான வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டிலே மக்கள் அனைவருமே கடவுளுடைய பார்வையில் எது தவறு என்று தீயது என்று தெரிந்து அவர்கள் செய்து அழிவை நோக்கி சென்றார்களோ, அந்த அழிவிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக நீதி தலைவர்களை இறைவன் உருவாக்கி அவர்களுக்கும் செவிமடுக்க வேண்டும் என்று விரும்பியது போல தன் மகனையே இந்த தாயின் வழியாக இந்த உலகிற்கு உங்களுக்கும் என கொடுத்திருக்கிறார். இந்த தாயானவள் தான் உங்களையும் என்னையும் அழைப்பு கொடுக்கிறார், தான் வாழ்ந்தது போல நாமும் வாழ வேண்டும் என்று. எனவே இந்த நீதியின் கண்ணாடியாகிய அன்னை மரியாளுடைய பார்வையில் நாமும் நீதி உள்ளவர்களாக இருப்போம், விசுவாசம் நிறைந்தவர்களாக இருப்போம். எப்படி அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுவதுமாக கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து இறைவனுக்கு உகந்தவளாக வாழ ஆரம்பித்தாரோ, அதே போல நாமும் வாழ ஆரம்பிப்போம். அந்த பயணம்தான் இந்த மண்ணுலகில் என்றுமே வெற்றியை நமக்கு நிரந்தரமாக கொடுக்கும். அந்த வெற்றி என்ன? மன்னக வாழ்வில் அல்ல, மாறாக விண்ணக வாழ்வு மட்டுமே. எனவே இந்த வணக்க மாதத்தினுடைய தேவ மாதாவுடைய வணக்க மாதத்திலே பயணித்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே உள்ளத்தின் ஆழத்தில் எழக்கூடிய எண்ணம் இன்று இந்த நீதியின் கண்ணாடியாகிய இந்த தாயினுடைய பிள்ளைகளாக நாமும் வாழ வேண்டும் என்றால், எந்த அளவிற்கு அன்னை மரியாள் இறைவனுடைய அருளை தான் பெற்று அதில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் மாசும் இல்லாமல் பெற்று கொடுத்தாலோ, அதே போல நாமும் முயற்சிப்போம் இந்த மன்னக பயணத்தில். அப்படிப்பட்ட பயணம்தான் நாம் இந்த தாயினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சரியான அர்த்தமுள்ள வாழ்வு. இதை தொடர முயற்சி செய்வோம் இந்த தேவ மாதாவின் வணக்க மாத நாளிலே. அப்பொழுது அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாள், நம்மை எப்பொழுதும் வழி நடத்துவாள் என் நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த பயணத்தில். இறையாசிர் என்று உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.